ஆசாரிபள்ளம் மருத்துவமனையில் பிறந்த 2 நாளான பச்சிளம் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள ஈசாந்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத், வயது 30. இவரது மனைவி மோனிஷா, வயது 25. இந்த நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான மோனிஷாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டதையடுத்து பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு நேற்று முன்தினம் பெண் குழந்தை பிறந்தது. பின்னர் அந்த குழந்தை கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக கூறி டாக்டர்கள் மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவில் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை நேற்று பரிதாபமாக இறந்தது. இதுபற்றி தகவல் அறிந்த தம்பதியினரின் உறவினர்கள் ஏராளமானோர் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனை முன் குவிந்தனர். பின்னர் அவர்கள் குழந்தையின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி மருத்துவமனை முன் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்த பூதப்பாண்டி மற்றும் ஆசாரிபள்ளம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உறவினர்கள் கூறுகையில், பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் முதல் மாதத்தில் இருந்தே ஸ்கேன் பரிசோதனை மேற்கொண்டதில் குழந்தை ஆரோக்கியமாக இருந்ததாகவும், இதனையடுத்து குழந்தை பிறந்த பின் குழந்தையின் கை கால்களில் கட்டு போட்டு உள்ளதாகவும், குழந்தை இறந்ததற்கான காரணம் குறித்து கேட்டபோது குழந்தைக்கு பல குறைபாடுகள் இருப்பதாக கூறுகின்றனர். எனவே குழந்தையின் சாவில் மர்மம் உள்ளது என அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் பிரேத பரிசோதனையில்தான் உண்மை தெரியவரும் என கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு கலைந்து சென்றனர். இந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பின் இன்று குழந்தையின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.